يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். திருக்குர்ஆனை அழகுற ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்லுள்ளங்களுக்காக நாம் தொகுத்திருக்கிற நூல் அஹ்காமுத் தஜ்வீத் என்ற நூல். அஹ்காமுத் தஜ்வீத் நூலினுடைய சிறப்பு என்ன என்றால், பொதுவாக தஜ்வீத் என்று சொன்ன உடனேயே தஜ்வீத் சட்டங்களைத்தான் எல்லோரும் சொல்வார்கள். தஜ்வீத் எனக்கு தெரியுமே, அதான் இதுகாம், இஹ்ஃபா, இல்ஹார், இக்லாப் அதுதானே என்று சொல்வார்கள். அன்பர்களே, அதற்கெல்லாம் செல்வதற்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மஹாரிஜுல் ஹுரூஃப் என்கிற விஷயம். எழுத்துக்களின் பிறப்பிடங்கள். எழுத்துக்களின் பிறப்பிடங்களை கற்றுக்கொள்வது அவ்வளவு அவசியமா என்று கேட்டால் அவ்வளவு அவசியம்தான். மலேசிய திருநாட்டிலே நாம் சில காலம் பணியாற்றுகிற வாய்ப்பு பெற்றோம். அதிலே அங்கிருக்கிற பள்ளிக்கூடங்களில் சென்று பார்த்தால் மழலை பள்ளிக்கூடத்திலே திருக்குர்ஆனை அழகுற கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. எழுத்து எங்கு பிறக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் மலாய் பாஷையிலே. அது நமக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது. இங்கிருந்தல்லவா தொடங்க வேண்டும் என்று நமக்கு ஒரு அவா ஏற்பட்டது. அந்த அவாவின் விளைவுதான் இந்த தொகுப்பு நூல் மஹாரிஜுல் ஹுரூஃப். அதற்காக வேண்டி நாம் மிக முக்கியமான ஒரு நூலை அடிப்படையாக வைத்தோம். அதாவது திருக்குர்ஆனை ஓதுகின்ற இமாம்களில் தலை சிறந்த இமாம் என்று போற்றப்படுகிறவர் இப்னுல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். முகத்திமத்துல் ஜஸரியா என்பது அந்த நூலுடைய பெயர். அதிலே அவர் மஹாரிஜுல் ஹுரூஃபிலிருந்து தான் தொடங்குகிறார். அதான் நமக்கு ஆச்சரியத்தை தந்தது. எதை நாம் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அதிலிருந்து தான் அங்கு தொடங்கப்படுகிறது. அப்படி என்றால் அது அடிப்படையானது என்று நமக்கு தெரிகிறது இல்லையா? மஹாரிஜுல் ஹுரூஃபி சபஅத்த அஷர் அலல்லதி யக்தாருஹு மன் இக்தபர். அதாவது எழுத்துக்களின் அரபு எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் 17, ஆய்வு செய்கின்றவர் அதை தேர்ந்தெடுப்பார் என்று அழகாக தொடங்குகிறார். அவருடைய நூலை நாம் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த எழுத்துக்களின் பிறப்பிடங்களுக்கு வந்திருக்கிறோம். அன்பர்களே, வாருங்கள் எழுத்துக்களின் பிறப்பிடங்களை பார்ப்போம். அரபு எழுத்துக்களில் முதலாவது எழுத்து அலிஃப். அலிஃப் 2 நிலைகளை கொண்டது. அலிஃப் எந்த விதமான ஹரக்கத்தையும் பெறாமல் வந்தால், அதாவது ஃபத்தஹ் கஸ்ர் லம்மு அல்லது ஜபரு ஜேரு பேஷ், இந்த மாதிரி எந்த விதமான குறியீடுகளும் இல்லாமல் அலிஃப் வந்தால் அது துணை எழுத்து, மத்துடை எழுத்து என்று சொல்கிறோம். அந்த மத்துடை எழுத்து எங்கிருந்து வரும்? அல் ஜவுஃப், வாயின் காலி இடத்திலிருந்து வரும். ம என்று இருக்கிறது. இதை நாம் மத்துடை எழுத்தை சேர்த்தினால் ஒரு அலிஃபை சேர்த்துவோம். ம, இந்த ம என்கிற குறிலை நெடிலாக ஆக்குவது வாயின் காலியிடம் என்று அதற்கு மஹ்ரஜி சொல்கிறார்கள். இது ஒரு நிலை. அலிஃபுக்கு 2வது ஒரு நிலை இருக்கிறது. என்ன நிலை என்றால், அலிஃப் ஹரக்கத்தை பெறும் என்றால், ஃபத்தஹ் கஸ்ர் லம்மு அல்லது ஜபர் ஜேர் பேஷ் என்ற நிலையை என்ற ஹரக்கத்தை பெறும் என்றால் அது அ என்று ஒலிக்கும். அந்த அ என்ற ஒலி அலிஃபுடையது அல்ல, ஹம்சா உடையது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஹம்சாவுடைய மஹ்ரஜ் வரும் பொழுது அதற்கான பிறப்பிடத்தை நாம் சொல்வோம். இப்பொழுது அலிஃப் என்பது ஹரக்கத்தை பெறாமல் வந்தால் அது துணை எழுத்து, அதனுடைய பிறப்பிடம் வாயின் காலியிடம். அடுத்த எழுத்து பா. இரு உதடுகளின் உட்புறத்தில் பா உண்டாகும். உதாரணம் தப்பத். அரபியிலே சொல்ல வேண்டுமென்றால் பின்திபாக்கி ஷஃபத்தைனி அலா பஅதிஹிமா. அடுத்த எழுத்து த. த எங்கு உண்டாகிறது? நுனிநாக்கு மேல் பற்களின் வேர் பகுதியில் இணையும் பொழுது த உண்டாகும். உதாரணம் தத்தஜாஃபா. அரபியிலே இதற்கு மஹ்ரஜ் சொல்ல வேண்டுமென்றால் தரஃபுல் லிசானி மா உசூலி ஸனாயல் உல்யா. அடுத்த எழுத்து ச. நுனிநாக்கு மேல் பற்களின் ஓரத்தில் இணையும் பொழுது ச உண்டாகும். ச சொல்லும் பொழுது
நுனி நாக்கு மேல் பல்லுக்கு வெளியே வரணும். ச மபுசூஸ். அரபியிலே சொல்ல வேண்டும் என்றால் தரஃபுல் லிசானி மா துராஃபி சனாயல் உல்யா. அடுத்த எழுத்து ஜீம். ஜீம் நாவின் நடுப்பகுதி வாயின் மேல் பகுதியை நோக்கி உயரும் பொழுது ஜீம் உண்டாகும். ஜன்னத்தின் மின் வசத்தில் லிசானி மஅல் ஹனக்கில் அலா. அடுத்த எழுத்து ஹ. அரபியில் இனிமையான ஓசையை தருகிற எழுத்து இந்த ஹ. இந்த ஹ எங்கிருந்து வருகிறது என்றால் தொண்டையின் நடுப்பகுதியில் மின் வசத்தில் ஹல்க, தொண்டையின் நடுப்பகுதியில் உண்டாகும் ஹ. அல் ஹம்து. ஐமன் ருஷிதி சுவைத் ஹஃபிதஹுல்லா இதற்கு அழகான ஒரு குறிப்பை சொல்கிறார்கள். தொண்டையின் நடுப்பகுதி என்பது மூச்சுக்குழாயினுடைய மூடி ஒன்று இருக்கும். உணவை விழுங்குகிற பொழுது மூச்சுக்குழாயின் மூடி தானாகவே அதை மூடிக்கொள்ளும். அதற்கு அவர் இந்த இடத்தை சொல்கிறார் மின்தகத்து லிசானில் மிஸ்மார் என்று சொல்கிறார். லிசானில் மிஸ்மார் என்றால் எபிக்லோட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த உணவு குழாயுடைய மூடி அங்கிருந்து தான் ஹ உண்டாகும். பொதுவாக குழந்தைகளுக்கு மகரஜியை சொல்கிற பொழுது சொல்லி காட்டுதல் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த இடத்திலிருந்து வருகிறது என்று அவர்களுக்கு போதித்து விட்டால் அவர்கள் பிழை இல்லாமல் அந்த இடத்தை உச்சரிப்பார்கள். அடுத்த எழுத்து ஹா. ஹாவுடைய மஹ்ரஜி சொல்கிறார்கள் தொண்டையின் மேல் பகுதியில் ஹா உண்டாகிறது. உதாரணம் ஹலக மின் அதுனல் ஹல்க, தொண்டையின் மேல் பகுதியிலே ஹா உண்டாகிறது. அன்பர்களே, மகாரிஜுல் ஹுரூஃபை அறிமுகப்படுத்தி அதுதான் திருக்குர்ஆனுடைய ஓசை நயத்தை தாங்கி நிற்கிற அடிப்படை என்பதை போதிப்பதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த வீடியோ. அடிப்படையிலே இது அஹ்காமு தஜ்வீத் நூலுடைய விளக்க காணொளி என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இது முதல் பகுதியை இதோடு நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த எழுத்துக்களின் பிறப்பிடங்களும் அதனுடைய உதாரணங்களும் உங்களுக்கு வர இருக்கிறது. இது மட்டுமல்ல அன்பர்களே, மகாரிஜுல் ஹுரூஃபை தொடர்ந்து சிஃபாத்துல் ஹுரூஃப் என்கிற கிராஅத்துக்கு அடிநாதமாக இருக்கின்ற சப்தத்தினுடைய தன்மைகள் அதையே நம்ம உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தஜ்வீதினுடைய முழு சட்டங்களும் இதிலே போதிக்கப்படும். குர்ஆனை வீட்டில் இருந்தபடியே தாய்மார்கள், பெரியவர்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த புத்தகத்தையும் இந்த காணொளியையும் வைத்துக்கொண்டு உங்களால் அழகுற குர்ஆனை ஓத முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனுக்காக வேண்டி யாரெல்லாம் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா நற்பயன்களையும் நிறைவாக தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.